So the question is, a 30-year-old office worker presents with numbness and tingling in her thumb, index and middle fingers. The physician taps over the ventral aspect of the wrist, reproducing her symptoms. Which test is the physician likely performing? So the answer is Tinel sign. இந்த கொஸ்டினில் தம்ப், இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கரில் நம்னஸ் அண்ட் டிங்லிங் இருக்குது. ஸோ சென்சரி சப்ளை இந்த ஃபிங்கர்ஸ்க்கு பண்ணுறது வந்து மீடியன் நர்வ். ஸோ இங்கே வந்து டாக்டர் வந்துட்டு விரிஸ்டில் செக் பண்ணுறாரு. ஸோ பாசிபிளி வந்து கார்பல் டனல் சிண்ட்ரோம் மாதிரி இருக்குது. ஸோ மீடியன் நர்வ் அஃபெக்ட் ஆகிருக்கு அண்ட் விரிஸ்டில் தான் ஒரு பிரச்சனை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதான் கார்பல் டனல். இதில் வந்துட்டு இந்த மீடியன் நர்வ் இங்கே அடியில் போகுது பாருங்க. ஸோ எப்போ இங்கே வந்து ப்ரெஷர் அதிகமாகுதோ அப்போ மீடியன் நர்வ் கம்ப்ரெஸ் ஆகும். ஸோ அதோட சென்சரி சப்ளை பண்ணுற இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி நம்னஸ் டிங்லிங் சென்சேஷன் இருக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த டாக்டர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்டம்ஸை இன்னும் கொஞ்சம் ரீப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ எப்படி பண்ணலான்னா, ஆல்ரெடி ப்ரெஷர் அங்கே அதிகமாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் அங்கே இன்க்ரீஸ் பண்ணோன்னா இந்த சிம்டம்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இதை பண்ணுறது பேர் வந்து டினல் சைன். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த கரெக்டாக மீறி நம்ம இருக்கிற இடத்துல வந்துட்டு அந்த டேப் பண்ணுவாங்க, ஃபிங்கர் வச்சு டேப் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அந்த நம்னஸ் டிங்லிங் அந்த சென்சேஷன்லாம் அதிகமாகும். ஸோ இது வந்து டினல் சைன்னு சொல்கிறோம். ஸோ இன்னொரு டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபேலன்ஸ் டெஸ்ட். இதில் வந்து இந்த மாதிரி பொசிஷனில் ரிஸ்ட்டை வச்சு பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ பெண்ட் பண்ணால் சேம் தான், அதே மாதிரி கார்பன் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மீடியன் சிம்டம்ஸ் அக்ரிவேட் ஆகும். தென் அப்புறம் இது வந்து பென் டெஸ்ட். இதில் வந்து நம்ம அப்பனன்ஸ் பாலிசிஸ், ஃப்ளெக்ஸர் பாலிசிஸோட ஆக்டிவிட்டியை செக் பண்ணுறோம், ஏன்னா அதுவும் வந்து மீடியன் சப்ளை பண்ணுது. தென் அப்புறம் இந்த 3 சைனில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொஸ்டின் வந்து டினல் சைன் தான் இருக்குது. ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த ஃபிசிஷியன் டேப்ஸ் ஓவர் த விரிஸ்ட் டு எக்ஸாஜரேட் த சிம்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டினல் சைனில் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லையா, டேப் பண்ணால் சிம்டம்ஸ் அதிகமாகுது. ஸோ மீதி சிம்டம்ஸ் வேறு என்ன இருக்குது, இந்த சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஃப்ராமன்ஸ் டெஸ்ட் இருக்குது. ஃப்ராமன்ஸ் டெஸ்ட் வந்து மீடியம் கிடையாது, வந்து அல்னானோ செக் பண்ணுறது. ஸோ இந்த டெஸ்ட் தான் அது. இதில் வந்துட்டு ஒரு பேப்பரை வந்து தம்புக்கும் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரும் நடுவில் வச்சுட்டு அதை புல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ என்ன ஒன்றா, நார்மலாக பேஷண்ட் வந்து இந்த பொசிஷனில் இருப்பாங்க. இது வந்து அடக்டார் பாலிசிஸ், அது ஆக்ட் ஆகும்போது தான் இந்த மாதிரி பொசிஷன் வைக்க முடியும். பட் இப்போ அடக்டார் பாலிசிஸ் அவங்க ஒர்க் ஆகலைன்னா அவங்க ஃப்ளெக்ஸார் பாலிசிஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பொசிஷனில் வந்து அந்த பேப்பரை ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ அடக்டார் பாலிசிஸ் சப்ளைட் பை அல்னானவ். ஸோ அல்னானோட ஃபங்க்ஷன் செக் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ அது இதுக்கு ஆன்சராக வர முடியாது. அண்ட் ஸோ தேர்டாக கொடுத்துருக்க வந்து ஃபிங்கர் ஸ்டெயின் டெஸ்ட். இது வந்து டீக்வரன் டீனோசைனோவிட்டிஸ்க்கு யூஸ் பண்ண டெஸ்ட். அதாவது ஒரு டெண்டான், இந்த அப்டக்டர் பாலிசிஸ் அப்புறமா எக்ஸ்டென்சர் பாலிசிஸோட டெண்டான் வந்து இன்ஃப்ளேம் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த பேஷண்ட் வந்து விரிஸ்டில் ஃபிஸ்டமா க்ரியேட் பண்ணிவிட்டு அதை அல்னா சைட் டிவைட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஷார்ப் ஷூட்டிங் பெயின் வரும். ஸோ அதை வந்து பாசிட்டிவ் டெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. தென் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த துர்கான் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. இந்த டெஸ்ட் என்னென்னா, இதுவுமே வந்து ஆல்மோஸ்ட் அந்த டினல் சைன் மாதிரியே தான் இருக்கும். டினல் சைன் வந்து நம்ம மீடியல் நம்ம மேலே டேப் பண்ணோம். இங்கே வந்து கம்ப்ரெஷன், லைக் ப்ரொலாங்டாக கம்ப்ரெஷன் கொடுப்பாங்க. டேப் வந்து டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்கும். இது ப்ரொலாங்டாக கம்ப்ரெஷன் கொடுக்க வந்து டொர்காம் டெஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ டினல் சைனில் நம்ம விரிஸ்ட் மேலே டேப் பண்ணி அந்த மீடியன் கம்ப்ரெஷன் சிம்டம்ஸை அக்ரிவேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் பை.